அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தனுசு ராசிக்காரரா, உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய குணங்கள் என்ன? நீங்கள் தனுசு ராசியாக இருந்தால், தனுசு ராசியில் பிறந்திருந்தால், சரிங்களா, உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் உங்களுடைய குணங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறேன், செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால், நீங்கள் வெளியே கவலை இல்லாமல் சிரித்து கொண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்கள் மனசுக்குள்ள அவ்வப்போது சில ஆழ்ந்த கவலைகள், துக்கம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போதுமே இருக்கும். ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டேன். சரிங்களா? கோபம் அதிகமாக தான் வரும். ஏதாவது என்ன அப்படின்னா, உங்களுடைய சுதந்திரத்தில் யார் தலையிட்டாலும் அல்லது உங்கள் தன்மானத்தை யாராவது குறைச்சி பேசுனாங்கன்னா கோபம் படியாக அந்த நேரத்தில் மட்டும். மற்ற நேரம் நீங்கள் மிக சாதுவாக தான் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, சப்போஸ் அப்படி கோபப்படும்போது, அது வீட்டுக்காரம்மா மேலே கோவப்பட்டாலும் சரி, அல்ல நண்பர்களோட கோவப்பட்டாலும் சரி, யார் உங்களை சீண்டுனாங்களோ, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவங்களுக்கு அதாவது இந்த வார்த்தை அப்படிங்கிற இதை நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அதாவது அவங்களை மிகவும் குத்தி காயப்படுத்துகிற மாதிரி, மனசு மிகவும் புண்படும்படியான வார்த்தைகளை பேசி அவங்கள ரொம்ப காயப்படுத்திடுவீங்க. அவங்க பின்னாடி கவலைப்படுவாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்காம, அந்த நிமிஷத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த கோபத்தின் உச்சத்தில் நிறைய தவறான வார்த்தைகளை விட்டு அவங்க மனதை காயப்படுத்திடுவீங்க. அவங்க அதை எப்பயும் மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் அந்த காயத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 நிமிடத்தில் நீங்கள் சாதுவாக போயிடுவீங்க. உங்களுக்கு ஏண்டா அவங்கள திட்டுறோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவங்களால, அந்த எதிராளினால் அந்த காயத்தை தாங்க முடியாமல் அவங்க ரொம்ப இது பண்ணுவாங்க. சரி, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு யாராவது பிடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், துஷ்டனை கண்டால் தூர விலகு. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிக்காத இடத்துல இருக்க மாட்டீங்க. சரி, ஒரு நபரை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன செய்றீங்க? அவங்ககிட்ட அந்த நேரம் இப்போ உங்களுக்கு அவர் ஏதோ ஒரு இது பண்ணுறார், உங்களை பாதிக்கிற மாதிரி ஒரு செயல் பண்ணுறாரு, ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவரை அந்த நேரத்தில் மன்னிச்சிடுவீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த வட்டத்திற்குள் சேர்க்கவே மாட்டீங்க. அவருடைய இது வேண்டாம்னு நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க? அவரை விட்டு விளையிடுவீங்க. அவ்வளோதான். அதே போல் நீங்கள் அப்பப்போ எதுவுமே உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது. கொஞ்ச நாள் ஒரு சிந்தனையிலே ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை மாற்றிடுவீங்க. எதுலேயுமே ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அந்த உங்களுடைய அந்த ஆர்வம், அக்கறை, உங்களுடைய அந்த டேஸ்ட் ஒரு சில இது மேலே ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட வருஷம் அல்லது குறிப்பிட்ட மாதம் அல்லது குறிப்பிட்ட நாள், அவ்வளோ ஷார்ட் பீரியட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா, இப்போ ஒரு கடையில் நீங்கள் சரக்கு வாங்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு கடையில் வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, ரெகுலராக டீ சாப்பிட்டே இருக்கீங்க. ஒரு 3 மாதமோ 6 மாதமோ திடீர்னு கடையை மாற்றிடுவீங்க. இப்படி எதுனாலும் டக்குன்னு உங்களுக்கு அதாவது அந்த சுவை பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சிறு தற்காலிகமாக தான் இருக்கும். டக்குன்னு உங்களுக்கு முடிவுகள் மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, ஆனால் அதனால் யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் சரி, அதே போல் நீங்கள்
ஒரு கடையில் ஃப்ரீயாக இருக்குது, ஒரு மெடிக்கலில் மருந்து வாங்க போகிறீங்க, அந்நேரம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ நீங்கள் எதிர்த்தாப்பில் இப்போ வெயில் அடிக்குதுன்னா நிழல் பார்த்து நிப்பாட்டிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் கூட்டம் நிறையா வரும். ஆனால் நீங்கள் பார்க்குறப்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, உடனே சரக்கு வாங்கிட்டு வந்துடலாம்னு மருந்து வாங்கிட்டு வந்துடலாம்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களை காக்க போட்டுருவாங்க. புதுசாக வந்தவங்கள்ட்ட தான் பொருள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர உங்களை நிற்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது நடக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இது எல்லாமே நடக்கும். போக அது மட்டும் இல்லை, வீடை சுற்றி உங்களுக்கு பகையாத்தான் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரன் யாருமே உங்கள் கூட விட்ட மாட்டாங்க. சுற்றி பகையாத்தான் இருக்கும். சந்து பிரச்சனை, வாய்க்கா பிரச்சனை இது நிறையவே இருக்கும். சரி, நல்ல நண்பர்கள் நிறையவே இருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தனிமையில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு, அதாவது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட பேசி பழகிறதுக்கு ஒரு நல்ல நட்பு, ஒரு உண்மையான நட்பு இல்லையேன்னு ஒரு கவலை உங்களுக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? சரி, அதே போல் ஆனால் உங்களுக்கு தொழிலும் அந்த மாதிரியே தான் அமையும். இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டிங்கன்னா தான் அந்த இதை மட்டும் மாற்ற முடியாது, அந்த வேலையில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அதில் உங்களுக்கு நீங்கள் ஒரே ஊரில் வேலை பார்க்கவே முடியாது. உங்கள் மேலே 1000 பேர் என்ன சொல்லுவாங்க, கோளாறு சொல்லி உங்களை அதாவது அந்த பதவியை விட்டு தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் அரசு பதவியில் வேறு என்ன இருக்குது. இப்போ உங்களை பழி வாங்கியிருக்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எதிர்கூடையே தான் இருப்பாங்க. உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அடிக்கடி உங்களை தூக்கி பந்தாடிக்கிட்டே இருப்பாங்க டிபார்ட்மெண்ட்டில். அல்லது நீங்கள் ஒரு தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த தொழில் நிரந்தரமாக அந்த தொழிலை பண்ண மாட்டீங்க. அதாவது ஒரு இதில் உருப்படியாகவே இருக்க மாட்டீங்க. கடவுள் விட்ட வழின்ற மாதிரி உங்களை எப்படியெல்லாம் கூட்டு போகிறாரோ அந்தந்த வழியிலெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் லைனை மாற்றிக்கிட்டே வருவீங்க. இருந்தாலும் இந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் அந்த தொழிலில் நீங்கள் சாதிப்பீங்க. உங்களுக்கு நல்ல திறமை இருக்கும், நல்ல அறிவார்ந்த சிந்தனை இருக்கும். ஆனால் உங்கள் சுதந்திரமாக இருக்குன்னு நினைப்பீங்க. அதாவது உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் தொழில் ஒத்தே வராது, தெரிஞ்சுக்கங்க. அப்படிதான் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் இருந்தால் நண்பர்கள் ஏமாத்துறவனாக தான் இருப்பான். இப்போது நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க, எதுலேயுமே கரெக்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஸோ இதனாலேயே கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகாது. சுயமாக தொழில் பண்ணி தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஏன்னா தன்னம்பிக்கை உணர்வு உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். எப்பயும் நல்ல அதிகமான தன்னம்பிக்கை இருக்கும். இருந்தாலும் ஒரு வெறுமை உணர்வு இருக்கும், ஒரு கவலை மனசில் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அனைத்து துறை சார்ந்த நண்பர்களை நீங்கள் பெற்றிருப்பீங்க. நீங்கள் போகின்ற காரியம் வெற்றி அடையும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் ஒரு முறைக்கு பல முறை போனால் தான் அந்த காரியம் ஆகும். ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க. சோம்பேறித்தனமும் அப்பப்போ உங்களுக்கு நிறையவே இருக்கும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. தனுசு ராசிக்காரங்களுக்கு அதாவது வேலை செய்கிற நேரம் வேலை செய்வாங்க. பெரும்பாலும் தனிமை விரும்பி, அதாவது சுதந்திரமாக இருக்குன்னு நினைப்பாங்க, நிம்மதியாக இருக்குன்னு நினைப்பாங்க. சரி, யாராவது சிரமப்படுறவங்கள பார்த்தாங்கன்னா இவங்க எப்படின்னா சும்மா, அதாவது தேவையில்லாமல் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் யாருக்கு தேவையோ அந்த தேவை அறிந்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இவங்களுக்கு ரகசியமாகவே இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் தாங்கள் பெற்ற வெற்றிகளையும் சரி, பெறக்கூடிய என்ன செய்ய போகிறாங்கங்கிறதையும் வெளியாட்டி சொல்ல மாட்டாங்க. இவங்க அந்த காரியம் முடிகிற வரைக்கும் இவங்க ரகசியமாக தான் வச்சுருப்பாங்க. ஈவன் மனைவிகிட்ட கூட எந்த ஒரு விஷயத்தையும் பெரும்பாலும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அதே போல் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவர்கிட்ட கூட இதையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்குள்ளேயே அந்த ரகசியத்தை வச்சு காப்பாற்றி அந்த காரியம் முடிகிற வரைக்கும். ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தினர் மேல் ரொம்ப பற்றுதலாக இருக்கும். பிள்ளைகள் மேலேயும் சரி, மனைவி மேலேயும் சரி, மிகவும் பற்றுதலாக இருப்பாங்க. சரிங்களா? குடும்பத்தை நேசிக்கிறதுல இவங்களுக்கு இணை யாருமே இல்லை. இவங்க கையில் தான் அந்த நிர்வாக பொறுப்பு இருக்குது. தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ஃபேமிலியோடைய வரவு செலவு அத்தனையும்
அந்த நபர்கிட்ட தனுசு யார், எந்த ராசி, யார் ஆணா பெண்ணா, அவங்க கையில் தான் வந்து அந்த நிர்வாகம் இருக்கும். சிறப்பாக நிர்வாகம் செய்து குடும்பத்தை நடத்துவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்க. நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் இந்த குணங்கள்லாம் இருக்கான்னு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க உங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஸோ உங்கள் குரூப்புகள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு தடவை அவங்க செல்லில் உள்ள அத்தனை நம்பருக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க, பார்த்துக்கிறட்டும். சரிங்களா? நிறைய ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் இது மாதிரி வரும். அரசியல் சம்மந்தமான வீடியோக்களும் நிறைய வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.